அந்த பெரியவர் ஹீரோவை மிரட்டுற மாதிரி பார்த்துட்டு, நான் உன்னை இந்த கிளானோட தலைவர்கிட்ட பேசி என் பொறுப்புல எடுத்துக்கிறேன். சொல்லப்போனா உன்னை அப்படியே தத்து எடுத்துக்கவே எனக்கு ஆசைன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டான். நம்ம பேருக்கு பின்னாடி நமுன் அப்படின்னு ஒரு பேர் வந்துட்டா அப்புறம் பிஸ்னஸ்ல நமக்கு ஏறுமுகம்தான். இதெல்லாம் கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு மனசுக்குள்ள கணக்கு போடுறான். ஆனா அதே சமயம் அந்த பிளட் ஸ்டோன்ல இருந்து கடுப்பான குரல் கேக்குது. அந்த ஆன்மாக்கள் இவனை திட்டுறாங்க. ஏண்டா அறிவில்லாதவனே, இவ்வளவு சீக்கிரம் உன் பேரை மாத்திட்டு ஒத்துக்கிட்டியே, உனக்கு வாழ ஆசையா இருந்தா சொல்லு, நாங்க இப்பவே உன் உடம்புக்குள்ள புகுந்துக்கிறோன்னு மிரட்டுறாங்க. ஹீரோவோட அண்ணன் ஹியான் இதை பார்த்த உடனே டக்குன்னு அந்த சிவப்பு ட்ரெஸ் பெரியவர் காலில் விழுந்து, என்னை தத்தெடுத்துக்கோங்க, நான் இந்த கிளானோட வாளா இருந்து கடைசி மூச்சு வரைக்கும் விசுவாசமா இருப்பேன்னு கெஞ்சுறான். அந்த மெடாலியன்ல இருக்கிற ஆன்மாக்களுக்கு இதை பார்த்து இன்னும் கோபம் வருது. ஜோ குடும்பத்தோட மூத்த வாரிசு இப்படி ஒரு புழு மாதிரி கெஞ்சுறானேன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த பெரியவர் அண்ணனை ஒரு மாதிரி பார்த்துட்டு, நீ மோசமான ஆள் இல்லதான், ஆனா உன்கிட்ட அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லையே. உன்ன மாதிரி வாரியர்ஸ் எங்க கிளான்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, எங்களுக்கு இதுக்கு மேல ஆள் தேவையில்லைன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு அண்ணன் தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு, நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ மெதுவா தலையாட்டிட்டு, எங்க முன்னோர்கள் கொடுத்த இந்த பேரை மாத்த எனக்கு விருப்பம் இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க பெரியவரேன்னு சொல்லி அந்த ஆஃபரை வேணான்னு சொல்றான். ஹீரோ அப்படி சொன்ன உடனே அந்த சிவப்பு ட்ரெஸ் பெரியவருக்கு செம கடுப்பாயிடுச்சு. இந்த காலத்து பசங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியலன்னு சலிச்சுக்கிறாரு. ஆனா அந்த லாக்கெட்ல இருக்கிற ஆன்மாக்கள் மட்டும் கரெக்டா சொன்னப்பான்னு இவன் செஞ்சதை பாராட்டுறாங்க. ஆனா அந்த பெரியவர் விடுறதா இல்ல. ஹீரோவை ஒரு மாதிரி ஷார்ப்பா பார்த்துட்டு, இவன் ஒரு அபூர்வமான வைரம், 5 செஞ்சுரியா நான் இவனை மாதிரி யாரையுமே பார்த்ததில்ல, அதனால இவனை சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. உடனே ஹீரோ கிட்ட, சரிப்பா, ஃபேமிலி மெம்பரா வேணான்னா விடு, ஒரு அவுட் சைட் ஸ்டூடெண்டா இருக்க உனக்கு ஓகேவான்னு கேட்குறாரு. ஹீரோ அப்படியே யோசிக்கிறான். இந்த 9 பெரிய கிளான்ல இல்லாத பசங்க அந்த கிளான்ல சேர்ந்து படிக்கிறது தான் இந்த அவுட் சைட் ஸ்டூடெண்ட் மேட்டர். கிளானோட ரொம்ப சீக்ரெட்டான வித்தையை தவிர மற்ற எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸையும் கற்றுக் கொடுப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான்னு கணக்கு போடுறான். அப்புறம் மெதுவா அந்த ஆன்மாக்கள் கிட்ட, என்ன சொல்றீங்க, நமக்கு இவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது அவசியமாச்சே அப்படின்னு கேட்குறான். அந்த லாக்கெட்ல இருக்கிற ஆன்மாக்கள், எங்க காலத்துல இந்த நமாங் கிளான் எல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, ஆனா இப்போ இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க போல, ஸோ ஒரு அவுட் சைட் ஸ்டூடெண்டா சேர்றது ஒன்றும் தப்பு இல்லைன்னு கிரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த மேண்டாக் ஆன்மாவும் எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுது. கதை இப்போ அந்த நமாங் கிளானோட மெயின் பேலஸ்ல நடக்குது. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற அந்த பெரியவர் முன்னாடி நின்னு மரியாதையா குமிஞ்சு கும்பிடுறான். கண்ணை மூடிக்கிட்டு, இனிமே நான் உங்களோட அப்ரண்டிஸ் தான் சொல்லி நம்ம ஹீரோ மாஸ்டருக்கு ஒரு கும்பிடு போட்டான். அந்த சிவப்பு ட்ரெஸ் பெரியவர் மிரட்டுற மாதிரி ஹீரோவை பார்த்து, முதல் ரூல், நம்ம நமாங் கிளான் பேருக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. 2வது, கிளானுக்கு ஒரு கஷ்டம்னா நீ பின்வாங்கக்கூடாது. 3வது, நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும். இதுக்கெல்லாம் சம்மதமான்னு கேட்டாரு. ஹீரோவும் குனிஞ்சி ஓகே மாஸ்டர்னு சொல்ல அவர் எழுந்திருனாரு. ஆனா அடுத்த செகண்டே அவர் ரொம்ப சீரியஸா, உனக்கு எந்த கிளானும் வித்தையை கத்துக் கொடுக்கலனா அப்புறம் நீ எப்படி இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்ட, உண்மைய சொல்லுன்னு கேட்டாரு. இத கேட்ட உடனே ஹீரோக்கு சம பயம். முகத்துல ஒரு நடுக்கத்தோட அவன் நழுவ பார்த்தான். மாஸ்டர் விடுறதா இல்ல, என்கிட்ட பொய் சொல்ல தேவையில்ல, நாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிடுவோம். மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டவன் உடம்பு இவ்ளோ சாஃப்டா இருக்காதுன்னு பாயிண்ட பிடிச்சாரு. ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் மெடாலியன்ல இருக்கிற அந்த ஸ்வாட் காட் கிட்ட இப்போ என்ன சொல்லட்டும்னு மனசுக்குள்ள கேட்டான். ஆனா அந்த சிவப்பு மெடாலியன்ல இருந்து எந்த பதிலும் வரல, ஒரே சைலன்ஸ். அப்போ அந்த பிரவுன் ட்ரெஸ் பெரியவர், ஒருவேளை நீ ஏதாவது அதிசய மூலிகை இல்லனா எனர்ஜி ஏத்துற எலிக்சர் ஏதாவது குடிச்சியான்னு கேட்டாரு. அதுக்குள்ள அந்த சிவப்பு ட்ரெஸ் மாஸ்டர், அப்படி ஏதாவது குடிச்சிருந்தாலும் அவனால அதை தாங்குற அளவுக்கு பவர் இருந்திருக்காது. ஆனா இவனோட கீ எனர்ஜியை பார்த்தா இவனுக்குன்னு ஒரு கிளான் இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு சொன்னாரு. நடுவாந்தர சகோதரர் அவங்க அண்ணனை பார்த்துட்டு, ஆமாண்ணே, நீங்க சொல்றது சரிதான், ஒருவேளை இவன் அந்த எலிக்சர் உதவியால தன்னோட கீ எனர்ஜி சேனல்ஸை ஓபன் பண்ணிருப்பானோ, அது சாத்தியமான்னு கேக்குறாரு. அந்த சிவப்பு ட்ரெஸ் பெரியவர் மிரட்டுற மாதிரி ஹீரோவை பார்த்துக்கிட்டே, நம்ம கிளானோட அந்த ரகசிய டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருந்தா வேணா அது நடந்திருக்கலாம், ஆனா அந்த டெக்னிக்கை இன்னும் நாம சரியா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கவே இல்லையே, சோ அதுக்கு சான்ஸ் கம்மி தான்னு சொல்றாரு. இவனுக்கு கடவுள் கொடுத்த டேலண்ட் இருந்தாலும் பேசிக் டெக்னிக்ஸ் கூட தெரியல, இவன் ஒரு பெரிய மர்மமாவே இருக்கானேன்னு அவங்க பேசிக்கிறாங்க. இவங்க பேசுறத கேட்டு நம்ம ஹீரோக்கு சம நடுக்கும். இந்த 3 பேரும் சேர்ந்து நம்ம விஷயத்த தோண்டி எடுத்துருவாங்க போல இருக்கே, ஆனா இவங்க கிட்ட உண்மைய சொல்லவும் முடியாதே, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான்.
அப்போ அந்த லாக்கெட்ல இருந்து ஒரு ஆன்மாவோட வாய்ஸ் கேக்குது. என்னது, இவங்க என் வாரிசை இவ்ளோ தூரம் கொடையறாங்களான்னு செம காண்டா கேக்குது. ஹீரோ அந்த லாக்கெட்ட ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்து, ஸ்வாட் காட், இப்ப எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவரு, நான் இப்போ ஓகே தான்ப்பா, போன தடவை கொஞ்சம் ஓவரா பவரை யூஸ் பண்ணிட்டேன், அதான் டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்றாரு. ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியே வருது. இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு ஹெல்ப் கேக்குறான். அந்த ஆன்மா, ஹன், ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு, நமக்குன்னு வெளிய வாரிசுங்க யாரும் இல்லையே, அதனால உனக்குன்னு ஒரு கிளான் இருக்குன்னு இப்போதைக்கு சொல்ல வேணாம். ஒரு ஸ்காலர், அதாவது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ரிசர்ச்சர் தான் உனக்கு இந்த அறிவையும் பவரையும் கொடுத்தாருன்னு சொல்லி சமாளின்னு ஐடியா கொடுக்கறாரு. உடனே நம்ம ஹீரோ கண்ல ஒரு சின்ன எமோஷனோட, உண்மைய சொல்லணும்னா தன்னோட பேரை வெளியே சொல்ல விரும்பாத ஒரு பெரிய ஸ்காலர் தான் எனக்கு இதையெல்லாம் கத்துக் கொடுத்தாரு, அவரோட அந்த வித்தை ரொம்ப பெருசுன்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டு விடுறான். ஆனா அந்த வித்தை ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால அவனால பேசிக் கான்செப்ட்ஸ கூட சரியா கத்துக்க முடியலையாம். இத கேட்ட உடனே அந்த சிவப்பு ட்ரெஸ் பெரியவர் மிரட்டுற மாதிரி ஒரு லுக் விட்டாரு. யார்ரா அந்த அனானிமஸ் சயின்டிஸ்ட், நீ ரொம்ப தான் புக்கு படிக்கிற போறன்னு நக்கலா கேட்டாரு. அந்த பெரியவருக்கு செம கோவம் வந்துருச்சு. இந்த மொக்க கதையை நான் நம்புவேன்னு நினைச்சியா? அவர் எந்த குகையில இருக்காருன்னு சொல்லு, இப்பவே அங்க போய் எனக்கும் அந்த வித்தையை கத்துக் கொடுக்க சொல்லு பாப்போம்னு எகிர்றாரு. நம்ம ஹீரோ கையை விரிச்சுக்கிட்டு, மாஸ்டர் நான் உண்மையை தான் சொல்றேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுறான். இத பார்த்த உடனே அவருக்கு இன்னும் காண்டாயிடுச்சு. அந்த சிவப்பு ட்ரெஸ் பெரியவர் விரல நீட்டி, அப்படி நீ சொல்றது உண்மைன்னா அவர் உனக்கு கத்துக் கொடுத்ததெல்லாம் உன் மண்டையில ஏறி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் ஆமான்னு சொல்ல, அப்ப இப்பவே அதை எனக்கு செஞ்சு காட்டுன்னு ஆர்டர் போடுறாரு. நம்குன் கிளானோட பெரியவர் ஹீரோவை பார்த்து, நீ பொய் சொல்ற, தியரி மட்டும்தான் தெரியும்னு சொல்றையே, சீக்ரெட் ரெக்கார்ட்ஸை வச்சு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்க முடியும்னு நினைக்கிறியா? என்ன இதெல்லாம் விளையாட்டா? இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஸ்டோரி டெல்லர் சொல்ற மாதிரி இருக்குன்னு திட்டுறாரு. ஒரு பேப்பரை பார்த்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்க முடியும்னா அப்புறம் எதுக்குடா இந்த மாதிரி பெரிய கிளான்ஸும் ரகசிய வித்தைகளும் இருக்குன்னு லாஜிக்கா கேக்குறாரு. நம்ம ஹீரோ அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு, ஆனா அந்த லைனுக்கு மேல ஒரு பெரிய லைப்ரரி இருக்குமே, அங்க நிறைய புனிதமான அறிவு இருக்குமேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அந்த ரெட் ட்ரெஸ் போட்ட மாஸ்டர் செம காண்டாகி பேச ஆரம்பிச்சாரு. தம்பி, எவ்வளவு நான் தெளிவா ஒரு புக்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தி எழுதியிருந்தாலும் ஒரு குரு இல்லாம அதை யாராலையும் கத்துக்க முடியாது. அந்த சீக்ரெட் ரெக்கார்ட்ஸ்லாம் எதுக்குன்னா, ஒருவேளை அந்த வித்தைய தெரிஞ்ச கடைசி குருவும் இறந்துட்டா அந்த அறிவு மொத்தமா அழிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு சேஃப்டிக்கு வச்சிருக்கிறது தான். ஆனா அந்த பேப்பரை மட்டும் வச்சுக்கிட்டு யாராலையும் இந்த அளவுக்கு எனர்ஜியை ஏத்திக்கவே முடியாதுன்னு அடிச்சு சொல்றாரு. இவங்க பேசுறதெல்லாம் அந்த மெடாலியன்ல இருந்து கேட்டுட்டு இருந்த யுங், இந்த ஆள் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான், இவங்கிட்ட பேசி ஒன்னும் ஆக போறதில்லைன்னு நினைக்கிறான். உடனே நம்ம ஹீரோ கிட்ட, நீ இப்போ ஒரு வெர்பல் மார்ஷல் ஆர்ட்ஸ், அதாவது வாய் வார்த்தையாலேயே சண்டை போட்டு உன் வித்தையை நிரூபிக்க போறேன்னு சொல்லுன்னு ஐடியா கொடுக்கறான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அது என்னது நீ கேக்குறான். இந்த மாதிரி பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் சமாளிக்கணும்னா நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்தே ஆகணும்னு யுங் சொல்றான். உடனே ஹீரோ முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு, மாஸ்டர் நீங்க என் மேல டவுட் பண்றீங்க, அதனால நாம ஒரு வாய்மொழி போர் வச்சுக்கலாமான்னு சவால் விடுறான். அந்த மாஸ்டர் ஷாக் ஆகி, உனக்கு எங்க கிளானோட ஸ்வாட் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியுமான்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோ செம கெத்தா, உங்களுக்கே தெரியாத சில ரகசியங்கள் எனக்கு தெரியும், அந்த 7 ஸ்டெப் டெக்னிக்கை வச்சு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்னு சவால் விடுறான். இதை கேட்ட உடனே ஹீரோவோட அண்ணன் அப்படியே வாய் அடைச்சு போயிட்டா. ஏன்னா இந்த சவால்ல ஹீரோ தன்னோட 10 வருஷ போராட்டத்தையே பந்தயமா பண்ணி வச்சுட்டான். இத கேட்ட உடனே நமுன் கிளானோட அந்த மத்த 2 சகோதரர்களும் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அந்த சிவப்பு ட்ரெஸ் பெரியவர் தன்னோட சீட்ல நிமிர்ந்து உக்காந்து, சரிடா உன் சேலஞ்சை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. அவரோட அந்த மிரட்டலான பார்வையை ஹீரோ மேல வீசிட்டு, நீயே முதல்ல ஆரம்பி, உன் வித்தைய காட்டுன்னு சொன்னாரு. உடனே நம்ம ஹீரோ வாயை திறந்து சத்தமா, நான் இப்போ ஒரு வேகமான லஞ்சு மூலமா உங்களோட உடம்போட நடுப்பகுதியை அட்டாக் பண்றேன்னு கத்தினான். அதே சமயம் அவனோட மைண்டுக்குள்ள அவனே ஒரு கத்தியை வச்சு அட்டாக் பண்ற மாதிரி ஒரு மேப் ஓடுது. அந்த மாஸ்டர் அசால்ட்டா கையை வீசி அவரோட 7 ஸ்டெப் ஃபைட் டெக்னிக் மூலமா அதை தடுத்துட்டு ஹீரோவோட வயித்துல ஒரு கிரேட் டிராகன் ஸ்ட்ரைக் விடுற மாதிரி ஒரு மூவ் சொன்னாரு. அதுக்கு ஹீரோ டக்குன்னு, உங்க அட்டாக்கை நான் என்னோட 7 ஸ்டெப் டெக்னிக் மூலமா தடுத்துட்டு அப்படியே வலது பக்கமா புகுந்து உங்களோட சீ பவர் சென்டரையும் மெயின் நரம்புகளையும் ஒரே அடியில காலி பண்றேன்னு பதிலடி கொடுத்தான். இத கேட்ட உடனே அந்த நமுன் கிளான் மாஸ்டர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது ரொம்ப விசித்திரமா இருக்கே, சாதாரணமா அந்த 3 பவர் ஸ்வாட் காம்பினேஷன்ல இன்ச்சன் அப்புறம் சுன்ச்சன் பொசிஷன் தான் வரும். இப்போ நான் பின் வாங்கினா அவன் அசென்ஷன் ஸ்ட்ரைக் மூலமா என்ன அடிச்சிருவான், பின் வாங்காம இருந்தா செம வெயிட்டான அடி விழும்னு கணக்கு போட்டாரு. உடனே அவர் ஒரு கவுண்டர் அட்டாக் யோசிச்சு, நான் க்ளோஸ் காம்பேட் மூலமா உள்ள வந்து உன் வலது கையை லாக் பண்ணி உன்னோட மெயின் சீ சென்டர்ல ஒரு குத்து விடுறேன்னு சொன்னாரு. தான் கையை நீட்டி நம்ம ஹீரோ சொன்னா,
அப்போ நான் என்னோட 10 வருஷ போராட்டத்தோட சக்தியையும் அந்த 7 ஸ்டெப் ஹில் வித்தையையும் யூஸ் பண்ணி உங்க பஞ்ச தாங்குவேன். அப்படியே ஒரு கத்தியால வெட்டுற மாதிரி சைகை செஞ்சுக்கிட்டே அப்படியே உங்க அடியிலிருந்து எஸ்கேப் ஆகி உங்க கழுத்துல என் பிளேடு இறங்குதுன்னு சொன்னான். அந்த நமுன் கிளான் பெரியவர் அப்படியே மிரண்டு போய் பார்த்தாரு. இவன் இப்போ அட்டாக்க தொடங்கிட்டான், அதுவும் அந்த லக் 7 ஸ்டெப் வித்தைய யூஸ் பண்றான்னு யோசிச்சாரு. சட்டுன்னு அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இப்போ நாம தப்பா ஏதாவது பண்ணா வசமா மாட்டிக்குவோம்னு. ஹீரோ இப்போ ஒரே நேரத்துல 3 விதமான வித்தைகளை கலந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால ஒரு அடியை மட்டும் யோசிக்காம 3 விதமான வழிகளையும் யோசிச்சு தான் பதிலடி கொடுக்க முடியும்னு அவருக்கு புரிஞ்சுது. உடனே அந்த மாஸ்டர் லேசா கைய தூக்கி, நான் அந்த லக் வித்தைய கேன்சல் பண்ணிட்டு பின்னாடி போய் ஐஸ் ட்வைலைட் வித்தைய யூஸ் பண்றேன்னு சொன்னாரு. இத கேட்ட உடனே நம்ம ஜாங் செம காண்டாகி கைய கட்டிக்கிட்டு, என்ன மாஸ்டர் இதென்ன சும்மா விளையாட்டா? நிஜமான சண்டையில பாதியில போய் கேன்சல் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஆப்போனன்ட் விடுவானா அப்படின்னு நக்கலா கேட்டான். வேர்பல் டியூவல்ல ஒரு தடவை ஒரு மூவ் சொல்லிட்டா அதை அண்டூ பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஹீரோ கேட்டான். இத கேட்ட உடனே அந்த மாஸ்டர் தப்பு பண்ணிட்டோமேன்னு குற்ற உணர்ச்சியில தலைய குனிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அடுத்த செகண்டே மறுபடியும் மைண்டுக்குள்ள அந்த சண்டைய ஓட்டி பார்த்தாரு. சரி, நான் அந்த லக் மூவ் மூலமா இடது பக்கமா போய் என்னோட முழு சக்தியையும் திரட்டி அந்த கிரேட் டிராகன் வித்தையால உன் உடம்புல குத்திட்டு அப்படியே க்ளோஸ் காம்பேட்டுக்குள்ள வரேன்னு புது மூவ் சொன்னாரு. அந்த இன்டர்னல் அட்டாக் டெக்னிக்ல அவர் ஐஸ் ட்வைலைட் வித்தையை யூஸ் பண்ண போறதா சொன்ன உடனே நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிட்டான். ஆனா அடுத்த செகண்டே டக்குன்னு குனிஞ்சு அவரோட மாஸ்டர் அடிச்ச அந்த அடியிலிருந்து தப்பிச்சான். ஹீரோ பதிலுக்கு தன் கைமுஷ்டியை வச்சு அட்டாக் பண்ணும்போதே, நான் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்க மேல வரிசையா பஞ்ச் மழைய பொழிய போறேன், ஏன்னா நீங்க எப்படி மூவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்னான். அப்படியே தன் மைண்டுக்குள்ள ஒரு பிளேடு வச்சு சண்டை போடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு கடைசியா ஒரு அசென்ஷன் ஸ்ட்ரைக், அது உங்களோட ஸ்பிரிட்டையே வெளியே கொண்டு வந்துடும்னு ஹீரோ முடிச்சான். அவன் சொன்ன அந்த கடைசி மூவை கேட்ட அந்த சிவப்பு ட்ரெஸ் பெரியவர் அப்படியே வாயடைச்சு போயிட்டாரு. அங்க இருந்த இளைய சகோதரர் பயங்கர ஷாக்ல உறைஞ்சு போயிட்டாரு. என்னது, ஒரு ஹெவன்லி வாரியரா இருக்கிற எங்க அண்ணனை இந்த சின்ன பையன் வெறும் 4 டர்ன்ல காலி பண்ணிட்டானான்னு அவரால நம்பவே முடியல. நடுவாந்திர சகோதரரும் செம ஆச்சரியத்துல, அப்ப இவனுக்கு பேசிக்ஸ தாண்டி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆப்போனன்ட் லேசா ஒரு கேப் விட்ட உடனே தன் ஃபோர்சைட் மூலமா அதை கரெக்டா கணிச்சு ஒரு மரண அடி அடிச்சிட்டான்னு யோசிச்சாரு. அப்போ அந்த நமுன் கிளான் பெரியவர் பலமா சிரிச்சுக்கிட்டு, செமடா தம்பி, நான் தான் என்னோட எனர்ஜிய ரொம்ப செலவு பண்ணி எனக்கு நானே ஒரு ஆப்ப வச்சுக்கிட்டேன், இது என்னோட தப்புதான்னு சொன்னாரு. ஆனா அந்த மாஸ்டர் விடாம ஒரு கிரிஞ்சான தம்ஸ்அப் கொடுத்துட்டு, நாம ஏன் இன்னொரு பேட்டில் போகக்கூடாது, இத நேர்ல ஆக்ஷன்ல பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு கேட்டாரு. ஹீரோவும் கையை அசைச்சு சம்மதிச்சான். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த தடவை ஏதோ விளையாடுற மாதிரி இல்லாம நிஜமான சண்டையில இருக்கிற மாதிரி உங்களோட பெஸ்ட் அடியை கொடுங்கன்னு சொன்னான். அந்த சிவப்பு ட்ரெஸ் பெரியவர், கண்டிப்பா இப்போ உனக்கு அந்த ஹீட் எப்படின்னு காட்டுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஹீரோவும் தலையாட்ட, மாஸ்டர் சரி, போன தடவை மாதிரியே இந்த தடவையும் நீயே முதல்ல ஆரம்பின்னு சொல்லி முன்னாடி கையை நீட்டினாரு. ஹீரோவும் அதுக்கு ஓகே சொல்லிட்டான். உடனே நம்ம ஹீரோ தன் மைண்டுக்குள்ள கத்திய வச்சு எப்படி சண்டை போடணும்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் ஓட்ட ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்துல அந்த நமூன் கிளானோட சவுத் பேலஸ் முழுக்க ஹீரோவோட வாய்ஸ் தான் கேட்டுச்சு. நான் இப்போ இந்த இன்டர்னல் அட்டாக்கை யூஸ் பண்ணி உங்க இடது பக்கமா புகுந்து க்ளோஸ் காம்பேட்ல அட்டாக் பண்றேன்னு அவன் சொன்னான். அடுத்த செகண்ட் அந்த ரெட் ட்ரெஸ் பெரியவர் மொத்தமா தோத்துட்டாரு. அவரோட நடுவாந்திர சகோதரர் அவரை ரொம்ப பாவமா பாத்துக்கிட்டு, அண்ணன் தான் முழு பலத்தையும் போட்டுதான் சண்டை போட்டாரு, ஆனா 9 தடவை ட்ரை பண்ணியும் தோத்துட்டாரேன்னு ஃபீல் பண்றாரு. அந்த பெரியவர் கைய கட்டிக்கிட்டு திடீர்னு பலமா சிரிச்சாரு. அப்படியே அசந்து போயிட்டேன், இந்த நியூ பாத் டெக்னிக்கே நீ இவ்ளோ அன்பிலீவபிளா யூஸ் பண்றியேன்னு பாராட்டினாரு. ஆனா அவருக்கு அந்த ஈகோ விடல போல மறுபடியும் விரல தூக்கி இன்னொரு ஃபைட் போலாமான்னு கேட்க நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாயிடுச்சு. சரின்னு ஒரு வழியா ஒத்துக்கிட்டான். அந்த பெரியவர் மறுபடியும் நானே முதல்ல போறேன்னு சொல்ல வந்தாரு. ஆனா அப்புறம்தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஜெயிக்கணும்னா என்ன வேணா பண்ணலாம், ஆனா தனக்கே ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டாரு. ஹீரோ ரொம்ப அமைதியா, சரி மாஸ்டர் நீங்களே முதல்ல ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே சவுத் பேலஸ்ல சீன் நடக்குது. ஹீரோவோட அண்ணன் ஒரு பக்கம் சோகத்துல நடுங்கிட்டு இருக்கான். அவரோட தம்பி இந்த தடவை 5வது மூவ்லயே அண்ணன் அவுட் ஆயிட்டாரேன்னு கணக்கு போடுறான். அந்த மாஸ்டர் விடாம மறுபடியும் ஒரு தடவைன்னு கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டான். கடைசியா அந்த நமூன் கிளான் பெரியவர் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டாரு. நிச்சயமா இது ஒரு கனவாதான் இருக்கும். ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல, வரிசையா 13 தடவை நான் தோத்துட்டேன்னு புலம்புறாரு. நடுவாந்திர சகோதரர் தன் அண்ணனை பார்த்துட்டு, உங்களுக்கு அந்த தண்டர் ஸ்வாட் டெக்னிக் தெரியாததுனால தான் நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது, பேசாம இதை இத்தோட விட்டுருங்கன்னு அட்வைஸ் பண்றாரு.